ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நைட் டைமில் ஒரு சில்லுன்னு கிளைமேட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக சுட சுட பஜ்ஜி செஞ்சு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற வேலை மட்டும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து பஜ்ஜி மட்டும் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்க்கா பஜ்ஜிலாம் ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிட மாட்டிங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஈவினிங் டைம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்க மாட்டாங்க. நைட் டைமில் தான் வருவாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அதனால் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து நான் நைட்டில் தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பேசிகிட்டே ஜாலியாக சாப்பிட முடியும். ஆனால் ஈவினிங் டைமில் செஞ்சேன்னா நான் மட்டும் தான் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூடாக செஞ்சு தர மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாளாகவே எங்கள் எல்லாருக்குமே பயங்கரமான கோல்டு. ஒரு 7 மணி போல் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சூடாக பஜ்ஜி செஞ்சு கொடுன்னு கேட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் பஜ்ஜி செஞ்சால் கண்டிப்பாக வந்து சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. அதனால் வந்து டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பசிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பஜ்ஜி மட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட வாழைக்காய் தான் இருந்தது. வாழைக்காய் பஜ்ஜி வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் வந்து அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து நான் வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்யலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 2 வாழைக்காவை நல்லா கழுவிட்டு எனக்கு தேவையான மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பஜ்ஜியில் சோம்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், அது கூட தேவையான அளவு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து இந்த அளவுக்கு சட்னியே போதுமானது தான். இதுவே வந்து மீந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியோட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் கார சட்னி ரெடி ஆகிடும். இது வந்து போண்டா, பஜ்ஜி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பஜ்ஜி போல் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி போட்ட உடனே நல்லா புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா. இப்போ பஜ்ஜியை இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றினா ஒரு செம்ம டேஸ்டியான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடும். நைட் டைமில் சில்லுன்னு கிளைமேட் இருக்கும்போது சுட சுட பஜ்ஜி, போண்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடும்போது அந்த சந்தோஷம் சொல்லவே தேவையில்லை. நான் வந்து இன்னைக்கு அது மாதிரி தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கும் அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில்லுன்னு கிளைமேட் இருந்தால் உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட தோணுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.